ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவசங்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை வந்துட்டு எப்படி செக் பண்ண போகிறோம், இது குட் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேஜராக 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுது நம்மளுக்கு. ஒன்று மெக்கர், பார்த்தீங்கன்னா இது 1000 வோல்ட் மெக்கர். இதில் 0.1 to 500 மெகா ஓம்ஸ் வரைக்கும் வேல்யூ இருக்குது. 1000 வோல்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இது 415 வோல்ட் மோட்ரு, 3.7 கிலோ வால்ட்டு. நம்ம இந்த மோட்டரை 1000 வோல்ட் மெக்கரை வச்சு செக் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மல்டிமீட்ரு. இந்த மல்டிமீட்ரு எதுக்குன்னா, மோஸ்ட்லி வைண்டிங் டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். மெக்கரை வச்சு என்ன செக் பண்ணலாம்னா, வைண்டிங் டு வைண்டிங் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, வைண்டிங் டு வைண்டிங் ஷார்ட் இருக்குதா இல்லையா அப்படின்றத மெக்கரை வச்சு செக் பண்ணலாம். அதே போல் வைண்டிங் டு பாடியில் ஷார்ட் இருக்குதா அப்படின்றத மெக்கரை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டிமீட்டரை வச்சு வைண்டிங் டு பாடியில் ஷார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஷார்ட் எப்படின்னா, டைரெக்டாக ஷார்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மல்டிமீட்டரில் காமிச்சிடும். இல்லை மைனராக இருக்குது அப்படின்னா மல்டிமீட்டரில் காமிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிமீட்டரில் 1.5 வோல்ட் தான் போயிட்டு அந்த வைண்டிங் ஃபுல்லாக சுற்றி வரும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இந்த மெக்கரை யூஸ் பண்ணக்குள்ள இந்த வைண்டிங்கில் 415 வோல்ட் போதுங்களா, இதில் 1000 வோல்ட் போகிறதுனால எதுனா ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம இந்த மோட்டர் ஷார்ட் சர்க்யூட்டில் இருக்குதா இல்லையா, இது நல்ல கண்டிஷனில் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகேங்களா. நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டரை எப்படி கம்ப்ளீட்டாக செக் பண்ணலாம், இது குட் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சப்ளை கொடுத்து சில பேர் சப்ளை கொடுத்தா செக் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. சப்ளைலாம் கொடுக்காததுக்கு முன்னாடியே ப்ராப்பராக இப்படி தான் செக் பண்ணணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா. ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா மோட்டரோட டெர்மினல் கவர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மோட்ரு பார்த்தீங்கன்னா இது 3 ஃபேஸில் டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம இதை மெக்கரை யூஸ் பண்ணி இந்த டெல்டா மோட்டரில் டெல்டா வைண்டிங்க்கும் இந்த பாடிக்கும் ஷார்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம மெக்கரு. எர்த்து லைனுக்கு இடையில் 2 வயர் போட்டிருக்கோம். செக் இட். डेल्टा वाइंडिंग टू बॉडी में रख दो. डेल्टा वाइंडिंग. இப்போ செக் பண்ணதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மெகா ஓம் பக்கம் டச் ஆகுது. 415 வோல்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மோட்டர்லாம் 1 மெகா ஓமுக்கு மேலே இருந்துச்சுனாவே இந்த மோட்டர் வைண்டிங் நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போ வைண்டிங் டு, அதாவது டெல்டா கனெக்ஷன்லேருந்து நம்ம மோட்ரு பாடியில் ஷார்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். ஷார்ட் கிடையாது. எதை வச்சு சொல்கிறோன்னா, 50 மெகா ஓம்ஸுக்கு மேலே நம்மளுக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வருது. ஓகேங்களா. இப்போ வைண்டிங் டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். வைண்டிங்கோட இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ண போகிறோம். டெல்டா கனெக்ஷன் மோட்டர் அப்படின்றதுனால இந்த கனெக்ஷனில் இருக்கிற டெல்டாவை தனித்தனியாக ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா. இப்போ தனித்தனியாக ஆகிடுச்சு வைண்டிங்கு. இப்போ மெக்கரை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். வைண்டிங்கு இடையில் எவ்வளோ மெக்கோம்ஸ் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டெர்மினலில் வச்சுக்குவோம். வைண்டிங் டு வைண்டிங் இப்போ செக் பண்ணுறோம். வைண்டிங் டு வைண்டிங் இன்சுலேஷனை செக் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா 50 மெகா ஓமுக்கு மேலே வருது. இன்னொரு வைண்டிங் இப்போ இதுலேயும் 50 மெகா ஓமுக்கு வருது. இது பார்த்திங்கன்னா 50 மெகா ओम வருது. दोनों आपस में शॉर्ट कर दो. ஷார்ட் பண்ணக்குள்ளே 0 ஆகிடுச்சு. ஓகே. இப்போ வைண்டிங்க்கும் இடையில் 50 மெகா ஓம்ஸ்க்கு வர்றதுனால வைண்டிங் டு வைண்டிங் ஷார்ட் கிடையாது, வைண்டிங் டு பாடி ஷார்ட் கிடையாது அப்படின்றத நம்ம மெக்கரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மெக்கரை வச்சு வைண்டிங் டு வைண்டிங் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம். இப்போ வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் வைண்டிங்கில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரை ஃபஸ்ட்டு ஓம்ஸில் போட்டுக்காங்க. இப்போ ஒரு வைண்டிங்கோட 2 எண்டுக்கு இடையில் எவ்வளோ ஓம்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வைண்டிங்கோட ஓம்ஸும் ஈக்குவலாக வரணும். இப்போது ஒரு வைண்டிங் வச்சுருக்காரு, எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 5.4. ஓகே. நெக்ஸ்ட் 5.3. 5.5.
அரௌண்டு பார்த்தீங்கன்னா 5.4 வரைக்கும் வந்துச்சு. 3 வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இண்டிவிஜுவல் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால வைண்டிங்கோட டேர்ன்ஸ் வந்து இதை வச்சு எப்படி கண்டோம் டேர்ன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மோட்டர் வந்து எப்படி வந்து குட் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணால் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணோம். நம்ம வைண்டிங் டு வைண்டிங் இன்சுலேஷன் செக் பண்ணோம். வைண்டிங் இன்சுலேஷன் நல்லா இருக்குது. நம்மளுக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆவரேஜாக ஈவனாக வருது. இந்த மோட்டர் வந்து இப்போ குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எதுனா உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.